அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். எல்லாருக்கும் ஹேப்பி ரமலான் முபாரக். இன்ஷா அல்லாஹ் இந்த மந்த் எல்லாருக்கும் நல்லபடி போகணும்னு துவா செய்கிறேன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. இந்த மந்த் சஹர் டு இஃப்தார் விலாக் தான் போடுவேன். கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெசிபீஸ்லாம் உங்கள் சஹருக்கும் இஃப்தாருக்கும். ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ என்னோடய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அப்புறம் சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 3 போட்டு லைட்டாக வதக்கிட்டு, அடுத்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து மல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லி புதினா போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு, அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு, அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தக்காளி நல்லா வதங்கின பிறகு மட்டன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், சுத்தமாக கழுவிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளி போட்டு வதக்கும்போது பச்சை மிளகா போடணும், நான் மறந்துட்டேன். லாஸ்ட்டாக இப்போ போடுறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அரைப்படி எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் தண்ணி 1 படி எடுத்து வச்சுருக்கேன் அளந்து. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கறி சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா திக்காக இருக்குது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். எல்லா அரிசியும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அரிசியை போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடியை போட்டு வேக வச்சிடலாம். ஒரு விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மட்டன் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்கு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் ஆனியன் ரைத்தா செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் உப்பையும் போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அடுத்து 1 கப் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா திக்காக வச்சுக்கணும் தயிர் போட்டு, அப்போ தான் ஆனியன் ரைத்தா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அடுத்து கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சிக்கனை சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்ன துண்டாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு, உப்பு 1 ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், அடுத்து மசாலாத்தூள் 1 ஸ்பூன்,
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். எல்லா சிக்கனும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா சிக்கன் ஃப்ரை ஆனவுடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சஹருக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பிரியாணி சூப்பராக வந்துச்சு. மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருந்தேன். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65 தான் செஞ்சுருந்தேன். ஆனியன் ரைத்தாவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் ஒன்றா உட்காந்து சஹருக்கு சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் வீட்டில் என்ன சஹர் சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி டீ போடலான்னு சொல்லிட்டு டீ போட போனேன். டீயை குடிச்சிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நேற்று வச்சோம். அடுத்து வாங்க சொல்லிட்டா தொழுதுட்டு ஓதிட்டு தான் படுத்தேன். மணி 3 ஆகிடுச்சு. சரி இஃப்தாருக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முஹப்பத் கா சர்பத் தான் செய்ய ஆரம்பித்தேன். 1 கிளாஸ் பால் பவுலில் ஊற்றிக்கலாம். வாட்டர் மெலான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து ரோஸ் மில்க் 2 ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் எடுத்து ரோஸ் மில்க் 2 ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டு முஹப்பத் கா சர்பத்தை ஊற்றிக்கலாம். கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றி ரோஸ் மில்க் 2 ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம் மேலே. அவ்வளோதான். செம்ம டேஸ்டான முஹப்பத் கா சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பன் தோசைக்கு தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். மிக்ஸி ஜாரில் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பொட்டுக்கல்ல சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு அரைச்சி வச்ச சட்னியை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பன் தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி 1/2 கப் தயிரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். ரவை கொஞ்சம் நேரம் அரையும். அதனால் நல்லா நைஸாக திக்காக அரைச்சி வச்சுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி வச்சுக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எல்லா மாவையும் பவுலில் மாற்றிட்டு இந்தளவுக்கு பாருங்கள் நல்லா திக்காக வச்சுக்கணும். அடுத்து சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி கடுகு எண்ணெய் சூடு வந்த பிறகு கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் போட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதங்கணும், ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு ஆப்போசிட் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம மாவு ஊற்றிக்கலாம். 2 ஆப்பை ஊற்றிக்கலாம். சின்னதாக, பெருசாக ஊற்றக்கூடாது, சின்னதாக ஊற்றணும். இந்தளவுக்கு ஊற்றிட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பன்னு மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா பன் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இஃப்தாருக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட ஃபேவரட் நோம்பு கஞ்சி, முகப்பத் கா சர்பத், ஃப்ரூட்டு, பன் தோசை, சட்னி, பொட்டேட்டோ, பிரெட் காயின். இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு இஃப்தார் சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.